இது நல்லா இருக்கு. சிக்கலோட நடந்துட்டு இருக்கீங்க. உள்ள ஊத்துமா நான் ஊத்தப்படாதா? அருள் கணக்கு சோத்த எடுத்துக்கிறா, சோத்த எடுத்துனா வந்துக்கிறியா? கண்ணு முன்னதுக்கு இல்ல பரடில இருக்கா. பொம்பளை அடிக்கு நீ மாடி இடி மாட்டி போங்க. அறிவு இருக்கா உனக்கு? அறிவு இருக்கா உனக்கு? அது சரி. ஓ, என்னையா? சூடுங்க சொல்லுங்க மாட்டல் கேன இருக்கா? சூடா இருக்கனால தான் இடிக்கிறேன். ஐயா. எங்க இருந்து வரீங்க நீங்க? என்ன சாப்பிடுறீங்க? எதுல இருந்து வருவாங்க அதுல இருந்து. ஹலோ ரொம்ப பேசுறீங்க. பேசவே ஆரம்பிக்கலையே. இழுத்து வச்சு ஆத்து விட தஞ்சுவாங்க. சாப்பிடு. ஹலோ போற வழில கொட்டை ரெண்டு தெரிச்சு போய் தஞ்சுவாங்க. யாரு கொட்டை? உங்க தாவ கொட்டை கீழே தொங்குது பாருங்க ரெண்டு. கேட்டுட்டீங்களா? ருத்ராச கொட்டை அத சொன்னேன் நான். இவ்வளவு ஒரு சபையில ஒரு பொம்பளை கொட்டை தெரிச்சு போகணும் பகிரங்கமா சொல்றா. இதை கேட்டுக்கிட்டு நீங்க பேசாம இருக்கீங்க. பொம்பளை எல்லாம் யாரும் கேட்க மாட்டீங்க. ஏத்தா உங்க வர்க்கம் பேசினா உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. ஆம்பளை பையன் பேசி விட்டாங்க மட்டும் அவன் உங்களுக்கு பேசி விட்டா வச்சு விட்டாங்க. உண்மையை தானே சொல்றான். நான் ரெண்டு கொட்டை போட்டுருக்கேன் இல்லையா? கருத்து என்ன? அதான் சொன்னேன். போடுற போட்டுல ரெண்டு கொட்டை தெரிச்சு விழுந்து. முதல்ல எந்த கொட்டைன்னு சொன்னியா? நான் ருத்ராச கொட்டைன்னு சொல்ல. ஏன் சொல்லேன்னு சொன்னதான் நீங்க சொல்லுங்க. ஒத்துக்கிறீங்களா? நீ சொல்றது ருத்ரா கொட்டைன்னு தெரியுமா? தெரியுமா? கோவம் வரும்போது எங்க வாயில ஒண்ணு கூட சொல்ல முடியாது. நாங்க விளக்கம் சொல்ல முடியாது. புரியுதா? வார்த்தை பேசுனாக்கா வாங்க போடுவேன். யாரு? ரொம்ப பேசுறீங்க நீங்க. நான் அடிக்கத்தான் செய்வேன். பொம்பளை லட்சம் நட. நீங்க ஆம்பளை லட்சம். நான் உன்னை இடிக்கத்தான் செய்வேன். நான் அடிக்கதான் செய்வேன். நான் கடிப்பேன். நான் பிடிப்பேன். நான் கசக்குவேன். நான் கசக்கி புளிங்க நசுக்கி எடுத்து. நான் உன்னை கற்பழிப்பேன். நான் போய் வந்தவரை எத்தனை பேர் வந்திருந்தேன்? எத்தனை பேர் கற்பழிச்சாங்க? பார்த்து வந்துருந்தேன். நான் விளக்கணை போய விளக்கணை விட்டா கற்பழிச்சாங்க. பிச்சை விட பிச்சை ராஸ்கல். வளவள நடக்குது. ரொம்ப வச்சிருக்கியா நீ? அட்வான்ஸ் வாங்கும்போதே சொல்லித்தான் வாங்கியிருக்கேன். என்ன கொடுத்துருக்காங்க? ராத்திரி 10 மணி இருந்து விடிய காலம் 6 மணி வரைக்கும் சாந்தி உன் கொண்டாட்டி. நீ என்ன வேணா பண்ணிக்கலாம்னு சொல்லித்தான் எனக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க. எனக்கு சொல்லிதான் கூட்டி வந்திருக்காங்க. நைட்டு 9 மணில இருந்து விடிய 6 மணி அதிகம் தான் நீ வச்ச ஆளு. நீ என்ன சொன்னாலும் செய்வாப்ல பண்ணுவாப்லன்னு சொல்லி வந்து கூட்டி வந்திருக்காங்க. சரியா தான் சொல்லிருக்காங்க. 1 மணி நேரம் அட்வான்ஸா கொடுத்துருக்காங்க. 9 மணில இருந்தே நீ சொல்ற அப்புறம் செய்வாப்ல இருக்க. ஆமா நீ சொல்லு. நீ எப்படி சொல்லி அப்படி செய்றே. எனக்கு வேற விஷயம் அது இது வைக்க செய்ய போக நானு வைக்க செய்யத்தான். அப்பா இதுனா எனக்கு சின்னதாவாப்பா. சித்திடா. சித்தியா? சித்தி. ஐயா ஏன் சித்திட வாய் எப்படி இழுக்கிறேன்? சித்தி. தொட கடவாய் தொட. வால நீங்க தொடங்க வலியுது. எனக்குமா வலியுது? நான் தான் வலியுது பாருங்க. அப்ப மய ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரி வலியுது. ஒரே இடத்துல வலியுது. என்ன குடும்பம் தெரியுமா? நம்ம ஜீன் ஃபேமிலி ஏறு. இவரே சின்ன தட்ட என்ன கேட்டாங்களா? பசிக்குதுப்பா. பால் கேக்குறியா? ஹலோ பால் வச்சு நான் பூனை குடிச்சிட்டு போயிருச்சு. குடிச்சிட்டு போனா போதும். நீ குடுக்கணும் ஏன் எனக்கு நான் கொடுக்க மாட்டேனா? நீங்க கொடுங்க. அப்பா உனக்கு ரப்பர் மாட்டி தரவா பாட்டல்ல இந்த பட்டலப்பா. ரப்பர் மாட்டாம தரவா. அண்ணா எந்திரிச்சு கிளம்பிட்டான் பாட்டுல சொன்னோமே. ஐயோ ஓச்சே. சரி பரவாயில்ல விடு. நீ பொம்பளை பிள்ளையா லட்சணமா நடந்து. நீங்க ஆம்பளை பிள்ளை லட்சணமா நடந்துக்கங்க. நாங்க எனக்கு நீங்க சொல்ல வேண்டாம். ஆழப்பறந்தது ஆண்மகன். அடங்கி போறவதான் பொம்பளை. அதெல்லாம் அந்த காலம்ங்க. அடங்கி போறது நீங்க தான். நாங்க கிடையாது தெரிஞ்சுக்கங்க. நீங்க வச்ச ஆள் நாங்க கிடையாது. நாங்க வச்ச ஆள் தான் நீங்க. அந்த காலம் இந்த காலம்லாம் இப்ப கணக்கு இல்ல. எந்த காலத்திலயும் ஒண்ணுதான். எப்படி? ஆண்மகன் என்பவன் பேசத்தான் செய்வான். பெண்மகள் என்பவள் பேசத்தான் செய்வாள். பேச பிறந்தவள் பெண்கள். பேசினா உன்னை வாயாடி சிரிக்கும். நீங்க பேசினா வாயாடி கிறுக்கேன்னு சொல்லுவாங்க. எங்கேயா கேட்டு பாரு உலகத்துல ஆம்பளை வாயாடிக்க சொல்லிருக்கான பொம்மையை தான் வாயாடி சிரிக்கும். இல்லையா? இப்படி பேசினா போயிட்டு புதக்கிழமை திரும்பிடுவேன். இந்த மாதிரிலாம் பேசுறீங்கன்னு வச்சுங்களேன். நீங்களாம் எனக்கு மாப்பிள்ளை வந்தீங்கன்னா தூங்கும்போது தலையில கள்ளதி போட்டு கொன்றுவேன். ஆசையா பாரு. நான் புருஷனா வரணுமா? இவங்க கலையப்படு. நீ எல்லாம் என் முண்டாட்டியா வரணும்னு நினைச்சேன்னா மனவரையில தாலி கட்டும் போதே கூட ஒரு முடிச்சு போட்டு சுருக்கு வச்சு ஏத்திடுவேன் கிருப்புன்னு. நீங்களாம் எனக்கு மாப்பிள்ளை வரணும்னு நினைச்சீங்கன்னா பொண்ணு பக்கம் வர்றேன்னு காப்பியில வசத்து போட்டு கொன்றுவேன். நான் காப்பியே குடிக்காம உன்னைய பார்த்துட்டு மொக்கால கூட்டிட்டு ஓடி போயிருவேன். அவனா நீங்க அக்கா இல்லையா? அக்கா இல்லையா? தங்கச்சி இருக்குல்ல? தங்கச்சி இல்லையே? அம்மா இருக்கும்ல? அம்மா இல்லையே? யாரு தான் இருக்கா? நீங்க பாட்டி இருக்காங்க. நீங்க பாட்டி இருக்காங்க. கூட அந்த கட்டு முட்டை குடிக்க வரேன். ஒரு பொத்தல் இருந்தா சேர்த்தேன் நம்ம கணக்கு அவ்வளவுதான். நமக்கு எதை பத்தி கவலைப்படவே. என்ன சொல்றீங்க? அப்புறம் என்ன பண்ண முடியும்? கடைக்கிளைங்களுக்காக பட்டினியா கிடக்க முடியுமா? நல்ல சாப்பாடு கடை இருந்தா சாப்பிடுறேன். என்ன சாப்பிடுறீங்க? இல்ல டீ கடையில ஒரு வரிக்கையோ ரொட்டியோ அவசரத்துக்கு நினைச்சு தோண்டு போறது இல்லையா? அது மாதிரி இருக்கேன். ஹலோ ஓகே கிளவினா ஓகே தான், நோ ப்ராப்ளம். ரொம்ப என்ன அது உசுக்காவத்துலாம் பாத்துக்கணும் அவ்வளவுதான். அதுக்கறவே என் கையில வந்து முடியணும் இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? ஒரு கொலைக்கு சொல்லிக்கிற மாட்டீங்க. போயிட்டு போயிடும் பிரச்சனை இல்லை.
ஆம்பளைக்கு மரியாதை கொடுக்க பழகிக்க. பொம்பளைக்கு மரியாதை கொடுக்க கத்துக்கங்க. புரியுதா? உனக்கு நாங்க சூட முழுத்தி மணி எடுத்து உங்களுக்கு கிடி கிடிக்கிற நாங்க ஆட்டணும். இங்க ஆட்டுறது இருக்கு, அங்க என்ன இருக்கு? ஹலோ என்ன ஹலோ? சூடத்தை காட்ட சொன்னேன் நான். சூடத்தை காட்டு, இதே காட்டு. எதை பத்தி அவசியம் இல்லை. ரொம்ப பேசுறீங்க நீங்க. பேசுறதுக்கு உனக்கு தெரிஞ்சுக்க. தமிழகத்துடைய பண்பாடு என்னன்னு தெரிஞ்சுக்க. 5 வயசு பையன் ஆம்பளை பையன் ரோட்ல நடந்து வரான்னா 50 வயசு கிழவியா இருந்தாலும் காலை நீட்டி இருந்தாலும் ஆம்பளை பையன் வரான்னு காலை தெரியல. அப்ப நாங்களா பார்த்து கொடுக்கணும் உங்களுக்கு மரியாதை. நான் சொல்லி இருக்கு, நீ சொல்லி அதான் சொல்றேன். நான் எடுத்து விளக்கத்தை சொல்றேன். நீங்களா பார்த்து கொடுக்கறத கொடுக்கணும், அது சட்டம். உங்க சட்டம் அது. நம்ம பேரன் தான், நம்ம மயன் தான் அப்படி நினைச்சுக்கிற காலை நீட்டியே உட்காந்துருந்தானா அவளுக்கு பின்னாடி கொழுப்பு வச்சு வச்சுன்னு அர்த்தம். ஐயே உங்களுக்கு மட்டும் கொழுப்பு இல்ல. நம்மள பையனுக்கு மதிப்பு கொடுக்கணும். இல்ல என்ன பண்ணீங்க? அதனாலதான் ஜான் பிள்ளைனாலும் ஆண் பிள்ளைடான்னா பொம்பளை அப்படி சொல்ல. என்ன உனக்கு என்ன பண்பாடு பக்குவம் தெரியல. உங்களுக்கு என்ன பண்பாடு பக்குவம் உங்களுக்கு தெரியல, எனக்கு தெரியும். 1000 குட்டிச்சவரை தாண்டினாலும் ஆம்பளை தான். சரி, அவனுக்கு எந்த இழப்பும் கிடையாது, எந்த நஷ்டமும் கிடையாது. பொம்பளை அப்படி இல்ல. கோடி ஒரு வெள்ளை, குமரி ஒரு புள்ள. கோடினா என்ன? புது துணி. வெரி குட். அது எது வரைக்கும் புது துணி தெரியுமா? கோடி ஒரு வெள்ளை என்ன, ஒரு செலவு ஒண்ணா வரைக்கும் அது புது துணி. செலவு பண்ணியாச்சுன்னா அது பழைய துணி தான். குமரின்னு சொல்றது எது வரைக்கும்? எது வரைக்கும்? கல்யாணம் பண்ணி ஒரு புள்ள பக்கம் வரைக்கும் தான். ஒருத்த புள்ள பத்துட்டீங்கன்னா உனக்கு கழுத்து முட்டைன்னு மூலையில தள்ளிடுவாங்க. நாங்க அப்படி இல்ல. 80 வயசுல நரச்ச விஷயம் முறுக்கி விட்டு மணவர்ல மாப்பிள்ளைய உட்கார தகுதி எங்களுக்கு இருக்கு. 80 வயசா இருந்தாலும் நாங்க அப்பத்தை விட்டு தோசை வித்தாச்சு நாங்க பொழைச்சுக்குவோம். உங்களால அது புரியாது. அப்பதான் வித்தியா அப்பதான் வித்தியா தோசை ஏன் ஒண்ணு சொல்றேன். இல்ல சரி, 1000 குட்டி சாரை தாண்டறன்னு சொன்னீங்களே, நீங்க எத்தனை குட்டி சாரை தாண்டாலும் எங்க கிட்ட தான் வந்து ஆகணும். நீங்க புரியுதா உங்களுக்கு? அது தெரியும். பொம்பளை அடிச்சா வரீங்க, ஆம்பளை போவாங்க. சொல்றீங்க 1000 குட்டி சாரை தாண்டா 2000 குட்டி சாரை தாண்டன்னு சொல்றீங்க. பொம்பளை அடிச்சானே வர்ற. ஆமா, நீ 1000 குட்டி சாரை தாண்டி எங்க ஆம்பளை வாங்க பாப்பா. நான் தாண்டறன்னு சொல்லவே இல்லையே. நீ வாவே. நான் சொல்லவே இல்ல. செய்யறமே செஞ்சு வா. இல்ல நான் சொல்லவே இல்ல. நீங்க தான சொன்னீங்க. நான் சொல்லவே இல்ல. முடியும் அப்பா மட்டும் செய்ய நான் சொல்லவே இல்ல. நீங்க தான் 1000 குட்டி சாரை தாண்டறன்னு சொன்னீங்க. நான் எங்க கிட்ட தான் வந்து ஆகணும். நீங்க அத உங்க எடுத்தாம வரதுக்கு தான் தாண்டி வரதே. என்னதுங்க? நான் சொல்றேன். அப்ப என்னமா இவர் மாதிரி சொல்றீங்க? 1000 குட்டி சாரை தாண்டினா இன்னும் 2000 குட்டி சாரை தாண்டினாலும் எங்களுக்கு பேர் வந்து ஆம்பளை பையன் தான். இல்லங்க என்ன கேட்க கிடையாது. நீங்க ஆம்பளை பொம்பளை ஒரு ஆளை விட்டுட்டு இன்னொரு ஆள்கிட்ட போனா அதுக்கு வேற பேருமா? அது உங்களுக்கு தெரியல. ஒண்ணு வேணா ஒரு உதாரணம் கேட்கறேன். 60ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம், யார் வயசுக்கு பண்ற கல்யாணம்? யாரோட வயசுக்கு பண்ற? யாரோட வயசுக்குனா பொண்ணு மாப்பிள்ளைக்கு. 60ஆம் கல்யாணம்னு சொல்றானே, மாப்பிள்ளைக்கு 60 வயசு ஆகி பண்றானா, பொண்ணுக்கு 60 வயசு மாப்பிள்ளைக்கு. அப்ப பொம்பளைக்கு என்ன வயசு இருக்கும்? 60 வயசு இருக்கணும். 60 இருக்காது. ஒரே வயசுல கல்யாணம் பண்றாங்க. அவர் இல்லையா? அதுக்கு 50 இருக்கு, 52 இருக்கு. அவ்வளவுதான். 7 வயசு 8 வயசு வித்தியாசம் தான் இருக்கு. அப்ப எந்த கணக்கு வச்சு பண்ண? ஆம்பளையோட வயசை வச்சுதான் கணக்கு பண்ணுவானே தவிர நீ அல்ல கைதானே தவிர நீ மெயின் லிஸ்டுக்கு வர முடியாது. அல்ல கையோ நொல்ல கையோ இந்த கை நம்மளால வாழ முடியாது. தெரியுமா உங்களுக்கு? உன் கை தேவையில்லை, என் கையே போதும் வாழ்ந்துக்குவேன். எத்தனை காலத்துக்கு உங்க கையை வச்சிருக்க பழப்பீங்க? நீ வேலை செய்ய வரைக்குங்க செத்துருவீங்க. என்ன மெயின் சாகுறா? செத்துருவீங்க. பொம்பளை தயவு இல்லாம ஆம்பளை வாழ்ந்துருவேன். பொம்பளை தயவு இல்லாம ஆம்பளை வாழ முடியாது. என்ன சொன்னது? எங்க உலகமே சொல்லுதுங்க. நான் சொல்லுவேன் வாழ முடியும். வாழ்ந்துருக்கான். வாழ முடியாது. வாழ்ந்த ஆளுங்க எடுத்து காட்டுறா. எடுத்து எங்க சாக்கெட்ல வச்சிருக்கீங்க? கிறுக்கு முடிச்சவளே, இந்த நாட்டுக்கே பேரும் போல வாங்கி கொடுத்தார் டாக்டர் APJ அப்துல் கலாம். கல்யாணம் பண்ணாரா? அதெல்லாம் சொல்லலையே. என்ன விவேகானந்தர் கல்யாணம் பண்ணாரா? இல்ல. முத்துராமலிங்க தேவர் கல்யாணம் பண்ணாரா? கர்ம வீரர் காமராஜர் கல்யாணம் பண்ணாரா? இவங்க எல்லாம் வாழ்ந்து சாதனை பண்ணலையா? இவங்க எல்லாம் சாதிச்சது காரணமே உன்னை மாதிரி ஒரு மூதேவி கூட இல்லாதனாலதான் அவங்க சாதிச்சிருக்காங்க. அப்படி மட்டும் சொல்லாதீங்க. பொம்பளை பத்தி அப்படி மூதேவி சொல்லாதீங்க. இங்க பாருங்க, பொம்பளை மூதேவி சொல்லாம ஆம்பளை மூதேவி சொல்லுவானா? மூதேவி பையன் சொல்றேன். ஒரு வாரம் ஏன் இப்படி சொல்றீங்க? ஏன் எங்களால முடியும்? யாரு உங்க அம்மாவா? இப்ப நான் உனக்கு கேட்க, நீ பாவடை கட்டி வரியா? டான்ஸ் ஆகல நீயா? உன்னை நான் கேட்டேன். உன்னை கேட்டலான்னு அது அவன் சொல்லுவாங்க. நீ சம்பளம் அவங்க உனக்கு எதுக்கு இந்த வேலை? பேசாம வந்து கூத்து பாரு. நீ சொல்லு. நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொன்னா ஊர்ல கலவரம் வந்துடும். புரியுதா? நீ வேற ஏதாவது சொல்லியிருந்தா கூட நான் ஏத்துக்குவேன். நீ சொன்ன உதாரணம் ரொம்ப தப்பு. அதுக்கு நான் விளக்கம் சொல்ல முடியாது. நான் வாயை கட்டி இருக்கேன். பேசாம இருக்கு. இவ்வளவு சொல்றீங்க. எங்களுக்கு எடுத்துக்கிட்டு
சொல்றியா? சொல்லு எடுத்து சொல்லுமா. அவளே பேசுறது தடுமாறுறான். நீ வந்து ஊட உழப்பிட்டு அவளை கெடுத்து தொலைக்கிற. நீ ஐயோ இல்லைங்க மறந்துருன்னு சொல்ல வரேன். சொல்லு இல்ல பேச வந்தா மறந்து பத்தியா சொல்றா? அவன் ஒரு அரணை உங்களுக்கு தெரியாது. சரி நான் சொல்றேன். எங்களுக்கு சொல்லப்போனா நிறைய பேர் சொல்லலாம். அதான் அன்னை தரசா எவ்வளவு பேர் இருக்காங்க, இன்னும் நிறைய பேர் சொல்லலாம். நான் வந்து நீங்க சொல்றது நான் சொல்ல, அதாவது எங்களோட தயவு இல்லாம வாழ முடியாது சொன்னேன். அது என்னன்னா இப்ப யாராவது கல்யாணம் பண்ணுவீங்க மறந்துடுவாங்க. எனக்கு வேற ஐயோ கொலைக்கு விட்டுறாரு. நான் சொல்றேன் வா. யாராவது சொல்லவா? அவங்களுக்கு இருங்க வர்றேன். அவங்களுக்கு அக்கா இருந்திருப்பாங்க, தங்கச்சி இருப்பாங்க, அம்மா இருந்திருப்பாங்க, எல்லாரும் உதவி இருந்திருப்பாங்க. யாருமே இல்லாம உங்களால வாழ முடியுமான்னு சொல்லலாம். ஒரு அக்கா தங்கச்சி கொண்டாட்டி யாருமே இல்லாம உங்களால வாழ முடியுமா? ஆனா நாங்க வாழ்ந்துருவோம். எப்படி நாங்க வாழ்ந்துருவோம். எப்படி ஆம்பளை தேவை இல்லாம நாங்க வாழ்ந்துருவோம். வாழ்ந்துருவியா? ஒப்பே ஆம்பளை தானே? ஆமா அவன் இல்லாம எனக்கு பிறந்த ஒப்பே ஆம்பளை. பெத்துட்டாங்க. தனியா இருந்து வாழ முடியுமா? உங்க அம்மா இல்லாம அக்கா தங்கச்சி இல்லாம சொன்னீங்கல்ல, அவங்க எங்க குடும்பம் தானே. அது மாதிரி பொண்ணு நம்பி தான் வாழ்ந்துருக்கீங்க. நீங்க அவங்க ஆம்பளை தானே? நான் சொல்றது வேற, நீங்க சொல்றது வேறங்க. ஒண்ணுதான் நான் சொல்றது. உனக்கு தனியா இருந்து நான் வாழ்ந்து காட்டுறேன். உங்களால முடியுமாங்க? ஒரு புருஷன் இல்லாம ஒரு பொண்டாட்டி புள்ள குடி வச்சு கவர்ந்து பண்ணிடுவா. நீங்க பொண்டாட்டி இல்லாம புள்ள குடி வச்சு கவர்ந்து பண்ண முடியுமா? ஏன் பண்ண முடியாது? முடியாது. ஏன் முடியாது? ஆனா முடியாதுங்க. காரணம் நான் எவ்வளவு பேரை பார்த்திருப்பேன். நாங்களும் எவ்வளவு பேர் பார்த்திருக்கோம். எங்க பார்த்திருக்கீங்க? ஏன் ஒரு ஆம்பளை பொண்டாட்டி இல்லாம புள்ள வீட்டுல வச்சு காலம் தர முடியாதா? முடியாது. வாழ்ந்துட்டு இருக்கியா? இல்ல வாழ்ந்தாலும் அது சரியா இருக்காது. நானே உலகத்திலே வாழ்ந்துட்டு இருக்கேன். யாருங்க? என் தம்பி ஒரு வயது வாழ்ந்துட்டு இருக்கேன். யாருங்க? மனைவியே இல்லாம தன்னுடைய பிள்ளைகளை பூரா நல்லா படிக்க வச்சு இசைக்கல்லூரியில படிக்க வச்சு ஜம்முன்னு வாழ்ந்துட்டு இருக்கேன். அது எப்ப? இப்பதான். ஆமா செத்து போச்சு அவங்க மனைவி வாழ்ந்துட்டு இருக்காங்க. பொண்டாட்டி கட்டினாங்க. சொல்றீங்களா? கட்டினாடா. அது எப்ப? நீ அதெல்லாம் புடிச்ச கதை. இல்லைன்னு சொல்லக்கூடாது. இல்லன்னு சொல்ல. நீங்க சொல்றது சரியில்லை. நீ சொல்றது சரியில்லை. நீ சொல்றதே சரி. நீ சொல்றதே சரி, நான் ஒத்துக்கிறேன். எனக்கு என்ன லூஸ் இருக்கிறவங்க பேசி தப்பிக்க முடியாது. யாரை பத்தி லூஸ் சொல்ற? நீ ஆம்பளை இல்லாம வாழ்ந்துருவேன், நான் பொம்பளை இல்லாம வாழ முடியாது. அதான் நம்ம ரெண்டு பேருக்குள்ள தெரிஞ்சுக்கோ. நான் வந்து பொம்பளை இல்லாம வாழ முடியாது. நீ ஆம்பளை இல்லாம வாழ்ந்துருவியா? நல்லா சொல்லு. நல்லாதான் சொல்றேன். தைரியமா சொல்லு. கரெக்டா சொல்றியா? தைரியமா தான் சொல்றேன். எத்தனை பேர் வந்தீங்க? எத்தனை பேரு? நாடகத்துக்கு 10 பேர் வந்தோம். எத்தனை பொம்பளை? நாங்க 2 பேர். ஆகி ஆம்பளை எத்தனை? 8 பேர். இந்த 8 பேர்ல என்ன 2 பேர் வந்தீங்க? என்ன பண்ண முடியும்? என்ன பண்ணீங்க? நான் கேட்கற பேச்சுல கெட்டிக்கார ஆம்பளை, முருகன்காரர் ஆம்பளை, ஆரோடுக்கார ஆம்பளை, பப்புன் ஆம்பளை, ராஜவார்த்த ஆம்பளை, நாரதர் ஆம்பளை, நாங்க இல்லாம நீங்க 2 பேரும் மட்டும் இங்க வந்து நாடகம் நடத்த முடியுமா? முடியுமே. செல்லுல பாட்டு போட்டுட்டு நாங்க பாட்டு ஆடிட்டு போயிருவோமே. நாடகம் நடத்த முடியுமா? ரிக்கார்ட் டான்ஸ் ஆட முடியுமான்னு கேட்கல. அது நீங்க இல்லாம நாங்களும் பாட்டு போட்டு டண்டடக்கான் கோலாட்டம் ஆடிட்டு போயிருவான். முடியுமா? அது தெரிஞ்சுக்க. ஆணுக்கு பெண் வேண்டும், பெண்ணுக்கு ஆண் வேண்டும். மறுக்கிறேன். வீம்புக்கு வேணா பேசலாம். நீ நான் சண்டை போடுறான். என்ன நீ இல்லாம இருக்க முடியாது. ஏதோ ஒரு நேரத்துக்கு தேவைப்படும் இல்லையா? அந்த 3 வருடம். ஆமாப்பா ஆமாப்பா. மண்டையை உடைச்சாலும் அது கேட்காது. அது வேணுங்கிறது கேட்டுத்தான் தீரும். அது மாதிரி உனக்கும் கேட்கும். அப்ப உனக்கு கேட்கும்போது நான் கேட்போம். இது இயற்கைதானே? நீங்க லூசா இல்ல நான் லூசா? அது லூசா இருக்காங்க போனாத்தான் தெரியும். அது டூ லைட்டா இருக்கா டூ டைட்டா இருக்காங்க அப்புறம் பாத்துக்கிறோம். இது அது பிரச்சனை இல்ல. நான் உன்னை கேட்கறது என்னன்னா, நீ தமிழ்நாட்டு பிள்ளையா? தமிழ்நாட்டு பிள்ளைதான். அப்படின்னா உனக்கு பண்பாடு தெரியுமே. தெரியுமே. சத்தியமா? சத்தியமா. அப்ப கேட்டா ஒழுங்கா போய் சொல்லுயா? சொல்லுவேனே. வயசு கொண்டியா? ஏங்க அறிவு இருக்கா உங்களுக்கு? நீ வயசு கொண்டதுக்கு என்ன அறிவு நினைக்கிற? நீ வயசு இவ்வளவு பேர் இருக்காங்க, இவ்வளவு மக்கள் இருக்காங்க, பார்த்து கேட்கல. எனக்கு வெக்கம் இருக்காதா? நானும் ஒரு பொண்ணு தானே. எனக்கு அச்சம் மடம் நானும் படுத்து இருக்க முடியல அல்லவா? சாரி சாந்தி, நான் ஒத்துக்கிறேன். சபையில போய் பொம்பளை பிள்ளை வயசு நான் டீசெண்டா கேட்டா? டீசெண்டா கேட்டீங்க. ஏஜ் அட்டன் பண்ணிட்டியா? அக்செப்ட் பண்ணிட்டேன். அந்த மயிரை தாண்டி தமிழ்ல கேட்டேன். இங்கிலீஷ்ல கேட்டா அது டீசெண்ட், தமிழ்ல கேட்டா அசிங்கமா? இந்த தமிழுக்கே வந்து தலையெழுத்து பாத்தியா? சரி வயசு வந்துட்டேன். அப்போ உனக்கு இந்த மேட்டர் தெரிஞ்சிருக்கும். என்ன மேட்டர்? குச்சி கட்டினாங்களா? என்ன குச்சி? நல்லா இருந்துச்சு. அப்படியே தூக்காத. ஹலோ. குச்சி கட்டினாங்களா? கட்டினாங்க. மரியாதை போய் தாய் மாமனுக்கு மரியாதை கட்டினாங்க. அப்படி ஆமா. உங்க மாமியா பெரிய ராஜராஜ சோழன் இப்ப உள்ள விட்டாங்களா?
உங்களுக்கு இப்படிலாம் பேசுறீங்க எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. உள்ள விட்டா பிடிக்கும், உள்ள விட்டா உங்களுக்கு எனக்கு கோவத்தை காப்பாத்தீங்க. தப்பு தப்பா பேசுறீங்க நீங்க. ஏய் குடிசையில விடாம வெளியில தள்ளி வைப்பாங்க. குடிசையில விட்டாங்களா இல்லையா? குடிசையில விட்டாங்க. விட்டார்கள். விட்டாங்கன்னா பல பேர் விட்ட மாதிரி தெரியல. இந்த மாமனோட சேர்ந்து விட்டார் அப்படின்னா ஒண்ணு. விட்டார். விட்டார்கள்னா பல பேர் அர்த்தம். அதாவது விட்டாரா விட்டார்களா? 2 மாமன் 3 மாமன் இருப்பாங்கல்ல. அவங்க சேர்ந்து விட்டாங்க. சரி விட்டாங்க. ஒரு போன் பேசிட்டு வரும். விட்டாங்கல்ல. உள்ள விட்டது உண்மைதானே? ஆமா. ரொம்ப மாத்துக்கிறது இல்லையா? இல்ல. சரி ஜாமான் போட்டாங்களா? ஏன் முறைச்சு பாக்குறேன்? அதெல்லாம் போட்டாங்க. வெங்காய ஜாமான், பித்தாளை ஜாமான் எல்லாம் போட்டாங்க. அது சீர் ஜாமான் இல்ல. குடிசைக்கு வாசல்ல 3 ஜாமான் போடுவேன் எல்லாருக்கும். இருக்கப்பட்ட வெள்ளி ஜாமான் சேர்த்து அதுவும் தான் சீரு. இது குடிசை வாசல்ல எல்லா பிள்ளைகளுக்கும் போடுறது. அப்படியா? ஒரு உலக்க, ஒரு விளக்கமாறு, ஒரு கற்கருவா, இது 3 ஜாமான் போட்டாங்க. போட்டாங்க போட்டுருக்காங்கல்ல. அது ஏன் போடுறாங்க? பேய் பிசாசு வரக்கூடாது. பேய் பிசாசு வரக்கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக. தெரியும் இலக்கம்லாம் பேசல. சரி அது என்ன வயசுக்கு வந்த பிள்ளையா பார்த்து போய் கவுக்கு கவுக்கு நெட்டி பிடிக்குமா? பத்தால பிடிக்காதா? தீட்டு தீட்டு தீட்டா? நீ என்னமோ தீட்டாப்பா, அது நமக்கு பிரச்சனை இல்லை. அது போட்டது பேய் பிசாசுக்கு அல்ல, அதுக்கு வேற காரணம். என்ன காரணம்? இது தமிழகத்துடைய பண்பாடு, தமிழர்களுடைய மிகப்பெரிய ஆராய்ச்சி அதுல இருக்கு. அப்படியா? இந்த உலக்கை ஏன் போடுறாங்க தெரியுமா? ஏன் போட்டாங்க? நீ குடிசைக்குள்ள இருந்து வெளியில வரும்போது அந்த உலக்கை அப்படி தாண்டி தான் வரணும். தாண்டு அப்படி நின்னுங்க. இப்ப 2 காலுக்கு நடுவே உலக்க கிடக்கு. தாண்டும்போது அப்படிதான் கிடக்கு. கூடாது. சாமி சாமி இல்லையா உலக்க? இப்படி தாண்டி நிக்கிற 2 காலுக்கு நடுவே உலக்க கிடக்குன்னு வச்சுக்க. கீழே குனிஞ்சு பாரு. உலக்கைய பார்க்கணும் முடியும். அப்படி பார்த்தோன்னு மனசு நினைக்கலாம், ரைட் நம்ம உலக்கைக்கு ரெடி ஆயிட்டோம். விளக்க பிடிச்சு வேலை பார்க்கற பொறுப்பு வந்துருச்சு. மாவிடிக்கணும், கம்பிடிக்கணும், நெல்லு குத்தணும் அப்படிங்கிற பொறுப்பு நமக்கு வந்துருச்சுன்னு காட்டத்தான் அந்த உலக்க. இல்ல இல்ல, இதுக்காக மிக்ஸி கிரைண்டர்லாம் வந்திருக்கு எங்களுக்கு. இதெல்லாம் யூஸ் பண்றதே கிடையாது. இதெல்லாம் யூஸ் பண்ற மாதிரி ஏண்டி அப்ப குடிசை வாசல கிரைண்டர் போட்டா ஏறுவ? இது ஆதி காலத்து பண்பாடு. வருங்காலத்துக்கு அப்படிதான் பண்ண போறோம். செய்யக்கூடாது, தப்பு. கிருன்னு அடிச்சதுன்னா துண்டுன்னா போயிடும். இப்ப விளக்கம் எல்லாம் போறாங்க. அதான் பேய் பிசாசு வரக்கூடாது. அதுவும் பேய் பிசாசு தான். அது இல்ல, அதோடைய தத்துவமே வேற. விளக்கமாறு ஏன் போறதுன்னா, இந்த உலக்கையை விட்டுட்டு வேற உலக்கையை தேடினீங்கன்னா உனக்கு விளக்கமாறு புரிஞ்சு போகும் அப்படின்னு காட்டத்தான் அந்த விளக்கமாறு. தெரியுதா? இன்னும் சரி கருக்கருவா போடுறாங்க. நான் சொல்றேன் அதுக்கு விளக்கம். நீங்க சொல்றீங்களா? எது தெரியுமா? ஓம் மண்டாட்டி விட்டுட்டு அடுத்தவங்க மண்டாட்டியை பார்த்தேன்னா இழுத்து வச்சு கரகரன்னு பிடிச்சா அறுத்து விளங்குறதுதான் கருக்கரை பண்ணிருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு? இது மட்டும் எப்படி கரெக்டா தெரிஞ்சுட்டு? அது அதுக்கல்ல, அதுக்குதான். எதுக்கு நான் சொல்றேன்? எதுக்கு சொல்லுங்க? இதையும் மீறி கண்ணை கட்டிட்டு வேற உலக்கை தேடணும்னு நினைச்சேன்னா உன் புருஷன் கருக்கருவால உன்னை குறைன்னு அறுத்து விடாண்டி அப்படி காட்டத்தான் அந்த கருக்கருவா. தெரிஞ்சு நடந்துக்கா? சின்ன மேல வைக்கிறேன், கீழே வைக்கவா? மேல வைக்கப்படாது, எங்கதான் வைக்க? கை நறுக்கிடுவேன். சரி, தொடக்கூடாதுங்கிற அப்புறம் அன்னைக்கெல்லாம் போட்டு அமுக்கனே பேசாம தரேன். ஓ, அன்னைக்கு மூடு இருந்தது, இன்னைக்கு இல்ல. என்ன மூட வர வைக்கிறேன்? மண்டே உடைச்சா மூடு எப்படி ரத்தம் தான் வரும். கேட்கிறேன், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? பிடிச்சது இந்த அபிநயம் தான். ஒரு பாட்டை பாடும்போது அதுக்கு உண்டான அபிநயம் அதுக்காண்டு அந்த பெண்ணுன்னா அந்த பாவனை இருக்கணும். அப்படி இருந்தா தான் நல்லா இருக்கும். கலை குழுவினர்களை பாராட்டி என் பாசத்துக்குரிய என்னுடைய அண்ணன் கலைத்துறையிலே ஹார்மோனியத்திலே தனக்கென்று ஒரு பாணியை வகுத்து அண்ணன் ஜெயராமன் பெட்டியில் உட்காந்து வாசிக்கிறாருன்னா அதுக்கு ஒரு ஸ்டைலே தனி. இங்கே பெட்டி வாசிக்காங்க என் அன்பு மகன் மணிகண்ட பிரபு, நகைச்சுவை நடிகர் என்னுடைய அன்பு மகன், நாடென்றும் பேரும் புகழும் பெற்றுக் கொண்டிருக்கின்ற என் அன்பு மகன் ராஜா உள்ள வந்திருக்காங்க. இன்னைக்கு அவருடைய தந்தையார்
ஜெயராமண்ணே அண்ணே ஆல்ரவுண்ட் வாய்ச்ச காலத்தில் நான் சின்ன பிள்ளை சின்ன வேஷங்கள் போடுவேன். அவங்க பெட்டி வாசிக்கிறதுக்கு ஒரு உட்கார ஸ்டைலே தனியாக இருக்கும். அவங்க கண்ணாடி ஸ்டைலில் அவங்க பவுடர் போட்ட ஸ்டைல் உட்காந்து ஸ்டைலு விட்டிய வரைக்கும் அந்த மாஸ் குறையவே குறையாது. அது இந்த பயலுக்கு எப்பவும் வரவே வராது. நான் சொல்கிறேன் அது என்னைக்குன்னா அந்த ஸ்டைல் தான். ஆமாம், எப்பவும் குஜாலாவே இருப்பாங்க. வாழ்க்கை மனுஷன் வாழ தெரியணும்னா அண்ணன் ராஜா அண்ணன் ஜெயராமன் தான் பார்க்கலாம். என் அண்ணன் ஜெயராமனுடைய குடும்பத்தின் சார்பாக கலைக்குழுவினரை பாராட்டி ரூபாய் 301 நன்கொடையாக வழங்கியிருக்கிறார்கள். கலைக்குழுவுக்கு நன்கொடையாக வழங்கியதால் கலைக்குழுவின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொண்டு, கலைக்குழு என்பதும் நானே கலைக்குழு என்பதாலே முன்னோருக்கு சங்க ஓதிட்டான் என் பையன். என்னடி ஒன்று காசுமா புருஷன் சம்பாதிச்சாங்க பொண்டாடி சம்பாதிச்சா உங்ககிட்ட தான் வரணும். அதைத்தான் நான் உங்ககிட்ட தான் வரும். எங்க போயிடுறேன் வர முடியும். அதான் ஒத்துக்கிறாங்க. நீங்க பிரச்சனை பண்றீங்க. ஆமா, நீங்க என்ன பண்ணீங்க? என்ன பழம்? மாம்பழம் மாதிரி ஏன் இப்படி ரொம்ப வச்சு போயிருக்கீங்க? தண்ணி பாய்ச்சல் இல்லாம இருக்க மூடி இருக்கும் போதே இவ்வளவு இதா இருக்கு. திறந்தா ரொம்ப சப்பட்டையா? மாம்பழத்துல சப்பட்டை மாம்பழம் இருக்கு. டேஸ்டான அருமையா இருக்கும். ஆனா ஒண்ணு குண்டா இருக்கும். மஞ்சளத்துக்காய் நல்லா முன்னு உருளையா இருக்கு. காய் வைக்க முடியாது புளிச்சு. ஆனா சப்பட்டையா இருக்கு. சாப்பிடணும் அவ்வளவு டேஸ்டா. மாம்பழம் வாங்குறதுல வாங்கலையா? நான் பழசாதி மாம்பழம் சாப்பிட்டேன். அப்படி என்ன மாம்பழம் சாப்பிட்டுருக்கீங்க? மாம்பழத்துல மண்கோவா, பங்கனப்பள்ளி, காசாலட்டு. நீ நிஜமா மாம்பழம் வரியா? பேர் தெரிஞ்சு பங்கனப்பள்ளி, காசாலட்டு, செந்தூரம், கல்லாமணி, பாலாமணி. அதை அழிச்சிருங்க. மாம்பழத்தோட பேரை சொல்லியிருக்கேன். வெளியில தெரிஞ்சவனா சொல்லிக்கிட்டு இருக்கேன். மாம்பழம் அம்மா காலையில் வாக்கிங் போயிட்டு வந்து நான் ரன்னிங் போயிட்டு வந்து வார்க்காப் சாப்பிட வழக்கம். இன்னைக்கு நான் ரன்னிங் போகல. அதான் ஒரே ஜோலி அங்கே முடிச்சுக்கலாம். 4 பேர் போட்டு அடிச்சு இருக்கீங்களா? என்ன மிஸ் சொன்னீங்க? சொல்லுங்க. கொஞ்சம் கவனம் இல்லாம இருந்துங்க. இங்கிலீஷ்ல சொன்னாரு. ஜஸ்ட் மிஸ். ஜஸ்ட் மிஸ். ஜஸ்ட் மிஸ்.
சீரியஸ் நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும்னு நினைக்கிறேன். துரை கேட்கவா? சாந்தி ஹரி, நான் உன்னை ஓப்பனா தெரியாது என்ன கறியா ஓப்பனா உனக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன். சரி விடு, நான் சொல்றது உனக்கு இஷ்டம் இல்லைன்னா நீ வேணா என்னை ஓப்பனா ஒரு கேள்வி கேட்டுரு. நானே கேட்கட்டா? உனக்கு டேமேஜ் ஆயிடுச்சா? அவசரத்துல உளறிட்டேன், மேரேஜ் ஆயிடுச்சான்னு கேட்கிறேன். டன் ஸ்லிப் ஆயிடுச்சு. எனக்கு நான் ஆகல. இன்னொரு பொருத்தம் பார்த்தீங்களா? அந்த ஆஞ்சநேயர் துணையே துணைதான், சக்தியே சக்தி தான். அந்த பையனுக்கு என்ன கல்யாணம் ஆகல. ஒண்ணு அந்த பையனுக்கு என்ன கல்யாணம் ஆகல. அந்த பையனுக்கு என்ன கல்யாணம் ஆகல. இந்த பொண்ணுக்கு என்ன கல்யாணம் ஆகல. எனக்கு என்ன கல்யாணம் ஆகல. ஒண்ணு நான் கேட்கல. வண்டியிலே உட்காராங்க எதை பீத்தலா இருக்குங்க. நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணல, உனக்கு எது ஆட்சேபம் இருக்கா? நான் இல்லாம கல்யாணம், மாப்பிள்ளை இல்லாம மாப்பிள்ளை நான் இருக்கேன். அப்புறம் எப்படி? அப்ப நான் என்ன தாலி எடுத்து கொடுக்கவா? உங்களுக்கு துணை வரணும்ல, துணை மாப்பிள்ளை. எனக்கு துணை மாப்பிள்ளை வேண்டாம், நான் சிங்கிள் மாப்பிள்ளைய போய்க்கிறேன். ஏமா அவரை பிடிச்சிருக்காமா உனக்கு? பைத்தியமா? அவரை உனக்கு பிடிச்சிருக்கா? பைத்தியம் பிடிச்சிருக்கா? உன் பேரை கேட்கல, என்னை பிடிச்சிருக்கா? அவரை பிடிச்சிருக்காமா? நீ பிடிச்சிருக்கிறதா? பிடிச்சிருக்கா அவரை? என்ன பிடிச்சிருக்கா? என்ன ஒரு குடும்ப ஒற்றுமை. என்ன என்னையும் முடிச்சிருக்குன்னு அவளையும் முடிச்சிருக்குங்க. சொல்ல முடியும். என்னை கல்யாணம் இல்லையா? அவரை வச்சுக்கிறேன். நினைத்தால் மனிதன் பார்வை நினைக்கலாமா? நீ எப்ப எப்படி முகத்தை வச்சுக்க எனக்கு தெரியும்டா. நீ ஞானப்பட மாதிரி பட்டை அடிச்சு உட்கார்ந்து இருக்கும் போதே தெரியும்டா நீ கிருமினல். தப்பால கரெக்டா நினைக்கிறேன். அவ என்னை கட்டிக்கிறவங்களா உன்னை வச்சுக்கிறவங்களா? பட் இந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்க கிட்டே சமைச்சுட்டான். பரவாயில்ல. என் செருப்பு வாசல கிடந்தா துறை அந்த வீட்டு பக்கமே வர மாட்டாப்ல. ஏன் செருப்பு அந்த வீட்டு வாசல்ல கிடந்தா? அந்த தெரு பக்கமே நான் வர மாட்டேன். ஒருவேளை நாய் தூக்கிட்டு போயிருச்சுன்னா செருப்ப நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த நாயை சொருட்டு அடிச்சு வேற உள்ள வந்துட்டாங்க. அதுதான் நீ அதுக்கு ரெடியா போடும். சேவலா கெட்டி மேல தாளம் கேக்கும்